என்ன இது மழை பெய்யுது? ஓட்டு ஓட்டு பொத்துக்கிச்சா? ஏமா எம்மடியோ இந்த துணியை எடுத்து போட்டு. என்னடா இது? இந்த வெளியில வந்து படுத்துட்டேனா? ஏமா எமடி ஏபிட்டான் பழங்கள் பட்டி வைத்த கட்டிலி. ஆஹா வீட்டுல பட்டுருந்தேன். ராசா அரவணைக்க வந்துட்டேனா? என்னடா இது? ஆஹா தங்க நாகாலி, தங்க தூணு. தோசைக்கார தங்கச்சி, மறுபடியும் யாரு சிரிக்கிறது? கைலாசம், வைகுண்டம். சட்டை மாறி போச்சு, அடே வேட்டி மாறி போச்சு. இது யார் சேலையோ? தாயத்துக்கு போயிடலாம் பதக்கம், அடே கடுக்கன்னு போயிடலாம் வளையம். என்னடா இது? ஐயோ ஐயோ குடுமையா காணுமே. அம்மா கிட்ட என்ன சொல்றோம்? ஆஹா என்ன கோபுரத்து பொம்மை குறிச்சுக்கிட்டு வருதா? என்னடா இது? யாத்தாடியோ கண்ணை பறிக்கிறே. அன்பரே, என்னை தெரியவில்லையா? என்ன அம்பரா? நீ என்ன பொதுக்கூட்டமா நடக்குது? அம்பரே வம்பரே என்னகிட்டு. என் பேரு அழகு. ஆமா நீ யாரு? உன் பேரு என்ன? இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நீங்கள் இருப்பது தேவலோகத்தில். என் பெயர் ரம்பா. ரம்பா? ரம்பா என்னடா இது? ஆச்சரியமா இருக்க. அன்பரே, எனக்கு மாலை இட்டது மறந்தீரா? யாத்தாடியோ மாலை போட்டேனா? நீ நல்லா போய் சொல்றிய. இரு நான் தூங்குறேன்னா முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இப்போது விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். முடிச்சுக்கிட்டு இருக்கேனா? ஆமா முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமா தூக்கத்துல தானே இத மாதிரி தொல்லையெல்லாம் அடிக்கடி வரும். இப்ப என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வருது? என்னடா இது? ஒருவேளை கிணவுல வந்துகிட்டு இருந்து இப்படி நெசமா நடக்குதா? யமுனா நதி கரையில் கல்லாக நின்ற எனக்கு மாலையிட்டது நீங்கள் தானே? அஷ்டதிக்கு பாலகரின் சாட்சியாக ஆரம் அணிவித்தவர் தாங்கள் தானே? அஷ்டதிக்கு பாலவனா? அந்த பயலோ யாரு? ஆமா அந்த கல்லு பொம்மைக்கு மாலை போடும் போது வைகுண்டமும் கைலாசமும் தானே இருந்தாங்க. நீ போய் சொன்ன, அப்புறம் எங்க அம்மாவை கூப்பிடுவேன். ஏமா அன்பரே, இப்படி நீ அடிக்கடி அம்பரை அம்பரை என்ன, அப்புறம் எனக்கு கோவம் வரும். சும்மா அழகு நீ என் பேர் சொல்லி கூப்பிடு. என்ன? மாலையிட்ட கணவனை பேர் சொல்லி அழைப்பது முறையல்ல. நல்லா சொன்ன போ. எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளைங்க தாலி கட்டின புருஷனை வாடா போடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீ பேரை சொல்றதுக்கு பயப்படுறியா? ஐயோ ஐயோ, கூப்பிடு, சும்மா கூப்பிடு. நாராயண் நாராயண். நமஸ்காரம் நாரத முனிவரே. மங்களம் உண்டாகட்டும். நாராயணசாமி, நீ சொல்லியா? நான் இந்த கல்லு பொம்மைக்கு மாலை போட்டேனா, இந்த பொம்பளைக்கு மாலை போட்டேனா? இது தகராறுக்கு வருதே. ரம்பா, யார் இந்த நரன்? எவன்? எப்படி இங்கு வந்தான்? ஏன் இங்கு வந்தான்? ஓ, நீ என்னதான் சொல்றியா? நல்லா கேட்டையா நாராயணசாமி? எங்க ஊருக்கு நீ பாட்டுல வாரே போற. உன்னை ஒரு பையன் இதுவரைக்கும் என்னன்னு கேட்டது கிடையாது. இப்ப உங்க ஊருக்கு வந்தவன ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆளை தொலைக்கிறியே. முனிவர் பெருமானே, தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது? எல்லாம் விதியின் செயல். விதி என்பதற்காக மனித வாடை வீசக்கூடாத தேவர் உலகத்திற்கு இவனை கூட்டிக் கொண்டு வரலாமா? தேவர் உலகம் ரகசிய உலகம். மனிதன் அதை கற்பனை செய்யலாமே தவிர காணக்கூடாது. இங்கே நடைபெறும் எதுவும் அவன் செவிகளுக்கு எட்டக்கூடாது. ஓஹோ, தேவலோக விதிகளுக்காக மாலையிட்ட கணவனை மறப்பதா?
சுவாமி, தேவலோக சட்டம் பெரிதா, உயர்வான பெண்மை பெரிதா? பெண்மையின் சிறப்பால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற தேவர்களை குழந்தைகளாக்கவில்லையா அனசூயா? அடே, எங்க ஊரு கதையெல்லாம் உனக்கு தெரியுதே. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. இப்போது சொல்லுங்கள், மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் பெரிதா, என் கடமை பெரிதா? பாராட்டுகிறேன் ரம்பா. உன் பதிபக்தி வாழட்டும். உன் கணவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்று. இவனாத்தான் உனக்கு சாப விமோசனம் ஏற்பட போகிறது. முனிவர் பெருமானே, இந்த சம்பவம் ரகசியமாக இருக்க வேண்டுமே. அம்பலத்திற்கு வராமல் அதி ஜாக்கிரதையாக நீதான் இருக்க வேண்டும். நான் வருகிறேன். போயிட்டு வா, போயிட்டு வா. நாராயண் நாராயண். ரம்பா, நல்ல சாமர்த்தியமா பேசி அவன் அனுப்பிச்சு விட்டியே. பேஷ் பேஷ். ஆமா ரம்பா, இந்த நாராயணசாமி எந்த வாச பக்கம் வந்தான்? ஆஹா, என்னது? ஆஹா, இது என்ன விளக்கு இல்லாமே வெளிச்சம் தெரியுது? தூணெல்லாம் அந்தரத்துல தொங்குது. எவன் இந்த ஊட கட்டியிருப்பான்? அஸ்திவாரம் இல்லாமே கட்டிவிட்டானா? ஆம் அன்பரே, அந்தரத்தில் இருக்கும் உலகம் தானே இது. யாத்தாடியோ, அந்தரத்தில் இருக்குதா? கீழே விழுந்துடாது? இல்லை, இது மாயாலோகம், மனிதர்கள் காண முடியாத தேவலோகம். சரி, பாருங்கள். இது வேற. இந்த பழங்களை சாப்பிடுங்கள். எனக்கு பழம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. கொஞ்சம் பழைய சோறு இருந்தா போடு. என்ன பழைய சோறா? அப்படின்னா? அப்படின்னா பழைய சோறுனா பழைய சோறும் எருமட்டாயிரும். புரியவில்லையே. உனக்கு பழைய சோறுனா புரியல, எனக்கும் ஒரு விஷயம் புரியல. என்னது? என்னன்னா, உனக்கு மாலை போடும் போது நீ கல்லா இருந்திய, இப்ப எப்படி பொம்பளையான? அதுவா, சாபத்தால் எனக்கு ஏற்பட்ட கதி. சாபமா? என்னடா இது? அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. இந்த பழங்களை சாப்பிடுங்க. முடியாது, சொன்னாதான் சாப்பிடுவேன். சரி, சொல்லுகிறேன். ஒரு நாள் மாலை நான், ஊர்வசி, மேனகை மூவரும் யமுனா நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தோம். அதன் அழகு என்னை கவர்ந்து விட்டது. அந்த அழகில் மனம் பறிகொடுத்து மயங்கி இருந்தேன். மேனகா, கங்கை மீது சிவனார் காதல் கொண்டதில் ஒரு விதமான தவறும் இல்லையடி. ஏன் அப்படி சொல்கிறாய் ரம்பா? யமுனாவின் அழகை பார். இமயமலையின் வயிற்றிலே அருவி என்னும் குழந்தையாய் பிறந்து மழலை பாடி பின் சமவெளியில் புகுந்தவுடன் சிற்றாறு என்ற சிறுமையாக மாறி அதன் பின் வாழைப்பருவ வாளிப்பு ஏற்பட்டு நதி என்ற நங்கையாக மாறி சமுத்திர காதலனுடன் சங்கமமாக அவனை தேடி குதித்து கோலாகலமாக ஓடுவதை பாரடி. அவள் பட்டு உடலில் பாதம் வைத்தேன். கட்டுக்கடங்காத ஆனந்தம் எனக்கே ஏற்படுகிறது. மேனகா, சகோதரி யமுனையே இவ்வளவு சௌந்தரியமுடன் இருந்தால் கங்கையின் அழகுக்கு சொல்லவா வேண்டும்? ஊர்வசி, பூலோகத்திற்கு வந்தவுடன் ரம்பை கவிதை பாடத் தொடங்கிவிட்டாள். இந்த அழகும் பருவமும் எத்தனை நாளைக்கு? உற்பாதம் ஏற்பட்டவுடன் இந்த உலகமே அழியும். அப்போது யமுனையும் கங்கையும் தப்பாத அழிந்துவிடும். அழியப்போகும் நதியை பற்றி சிறப்பாக பேசி பயனினடி. சரியாக சொன்னாய். ரம்பாவின் பூலோக ஆசைக்கு சரியான சவுக்கடி கொடுத்தாய். கல்பகோடி காலம் குமரியாக ஜீவித்திருந்து பயனினடி. இதோ பார் இயற்கையின் அழகை. தேவலோகம் என்ற நித்திய சிறையில் அடைபட்டு சொர்க்கானுபோகம் என்ற தேனை குடித்து திகட்டி போய்விட்டதடி எனக்கு. அன்பு காட்ட காதலிக்க கணவன் இல்லாமல், பாசத்துக்கு மகன் இல்லாமல், ஒற்றுமைக்கு உறவில்லாமல் இந்திரலோகம் என்னடி சுகம்? ரம்பா, நீ விரும்பும் மானிட உலகத்தார் சொர்க்கத்தை அடைய எவ்வளவு பாடுபடுகிறார்கள் தெரியுமா? தெரியும். முட்டாள்களின் கனவிலே சொர்க்கம் ஒரு சந்தோஷ நகரம், புத்திசாலிகளின் கனவிலே சொர்க்கம் ஒரு சோக நரகம். ஊர்வசி, ரம்பைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. சரி சரி, இந்திர சபைக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமா ஆமா ரம்பா, வா போகலாம். நான் வரவில்லைடி. அந்திவானத்து சூரியனின் அழகு பார்த்தேன்.
வெண்ணிலாவின் அழகையும் பார்த்து விட்டு வருகிறேன். ரம்பா, உனக்கு என்ன பைத்தியம்மா? நடனத்திற்கு தாமதமாக போனால் எனக்கு தெரியுமடி. நீங்கள் போங்கள், நான் வருகிறேன். சரி மேனகா, வா போகலாம். மறைவில் தோன்றும் மாயவன் நீயே மாதவ கிருஷ்ணா, மறைவில் தோன்றும் மாயவன் நீயே மாதவ கிருஷ்ணா, குறைவில்லாத கோபியர் மகிழும் கோகுல கிருஷ்ணா, மறைவில் தோன்றும் மாயவன் நீயே மாதவ கிருஷ்ணா, குறைவில்லாத கோபியர் மகிழும் கோகுல கிருஷ்ணா, முரளிகான பமுலாவும் மோகன கிருஷ்ணா, முரளிகான இன்பமுலாவும் மோகன கிருஷ்ணா, முரளி மோகன கிருஷ்ணா, முரளி மோகன கிருஷ்ணா, மறைவில் தோன்றும் மாயவன் நீயே மாதவ கிருஷ்ணா, பஜனை பிரிய பத்ராஜலனே நாராயணா ஹரி ஓம் நாராயணா நாராயணா. வாருங்கள் நாரத முனிவரே, நடன சமயம் ஆயிற்று, நாரதரை காணோமே என்று நினைத்தேன். அதை தவிர வேறு என்ன இருக்கிறது இங்கே? கண்ணால் கலைஞானம் உறவா
வெள்ளமே உள்ளம் தன்னை அள்ளுமே இதை எண்ணி எல்லோரும் உல்லாதமாக பாடி ஆடி மகிழ்ந்திடும் கலைஞானம் உறவாடும் நாடு தேவகானத்தில் உருவான பேரின்ப வீடு கலைஞானம் உறவாடும் நாடு. நாரதரே, நடனம் எப்படி? நடனம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ஆனால் என்ன? ரம்பைதான் இல்லை. ரம்பையும் ஆடியிருந்தால் வேணாம். இந்திரா, சுந்தரிகளின் சொகுசான நாட்டியத்திலே சுய புத்தியை இழந்துவிட்ட நீ தேவலோக ஆட்சியை திறம்பட நடத்துவதாக பெருமைப்படுகிறாய். ஆனால் இந்திரலோகத்தின் எழிலரசியான ரம்பை அந்தரத்தியானமாகிவிட்டான். அவள் இல்லாததை நீ தெரிந்து கொள்ளவே இல்லை. எங்கே ரம்பா? தேவசபை கூடும்போது தானும் வர வேண்டும் என்ற முறையை மறந்தாளா? ஏன் விழிக்கிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். பிரபு, ரம்பை பூலோகத்தில் இருக்கிறார். பூலோகத்திலா? ஆம் பிரபு, நாங்கள் மூவரும் யமுனைக்கு நீராடச் சென்றோம். அந்தி நேரமாகிவிட்டது, சபைக்கு போக வேண்டும் என்று அவளுக்கு ஞாபகப்படுத்தினோம். பிறகு யமுனா நதிக்கரையின் அழகு ரம்பையை கவர்ந்திருக்கும். இயற்கை காட்சிகளில் மனதை லயிக்க விட்டு இந்திர சபைக்கு வரவேண்டிய கடமையை மறந்திருப்பாள். அப்படித்தானே ஊர்வசி? ஊழி காலத்தில் அழியப் போகும் பூலோகத்தின் காட்சியில் உள்ளத்தை பறிகொடுத்தாள். காணல் நீருக்கு ஆசைப்பட்டா கடமையை மறந்தாள். தரித்திர பூமியின் விருப்பத்தினாலா தேவசபையை அவமதித்தாள். பார்த்தாயா இந்திரா, எந்த குற்றத்திற்கும் தண்டனை உண்டு என்று தெரிந்திருந்தும் உனக்கே அவள் அஞ்சவில்லை. நீச்ச பெண் தேவசபையின் ஒழுக்கத்துக்கே இருக்க தேடிவிட்டாள். வரட்டும். அம்மா, அம்மா, தேவசபையின் ஒழுக்கத்துக்கே இழுக்க தேடிய துருப்பே. பிரபு, நிறுத்து. கல்பகோடி காலம் தவம் செய்தாலும் கிடைக்க முடியாத பெரும் பதவியை அற்ப உலக ஆசிரியரால் அளித்துக் கொண்டாய். எதற்காக இந்த கொடிய வார்த்தைகள் பிரபு? என்ன தவறு செய்தேன்? உன்னை விட உயர்ந்தவர்கள் எல்லாம் தன் கடமையை மறவாமல் பணி செய்ய என்னையே நீ அவமதித்தாய். சந்திர சூரிய காலதேவனும் தன் கடமையில் மாறியதில்லை. வருணன் வாயு அசுரித்தேவர் எவரும் வழி தப்பியதில்லை. படி செய்தவனே, பொறுப்பை மறந்து என் வெறுப்புக்கு இரையானவனே, ஒரு தவறும் செய்யாதவர்களால் தேவலோகத்தில் வாழ தகுதியுடையவர்கள். சிந்தித்து பாருங்கள் பிரபு, யார்தான் தவறு செய்யவில்லை? நிறுத்து. பேச விடுகிறான். பெண்மையின் கொதிப்பை பேசியாவது தீர்க்கட்டும். சொல்லுங்கள் நாரத முனிவரே, கேவலம் மனித ஆசையால் பூலோகத்தில் நான் தங்கவில்லை. மண்ணை படை, அங்கு இயற்கையும் படைத்து, அதற்கு எழிலையும் படைத்து, எவரையும் கவரும் காந்தத்தையும் வைத்து, என்னையும் படைத்து, இரு கண்களையும் படைத்து, உள்ளே இதயமும் படைத்து, அதற்கு இலகும் குணமும் வைத்தது யாருடைய தவறு? படைத்தவன் தவறா அல்லது பிறந்தவள் தவறா? கோபப்படுகிறீர்கள். குற்றஞ்சாட்ட தெரிகிறது உங்களுக்கு. குற்றத்துக்கான வாதம் செய்ய எனக்கு உரிமை இல்லை என்றால் இது என்ன தேவ மன்றம்? இது என்ன தர்ம மன்றம்? பார்த்தீரா நாரதரே ரம்பையின் ஆணவத்தை? குற்றம் புரிந்ததையும் மறந்து இது என்ன தேவமன்றம், என்ன நீதிமன்றம், யாருடைய குற்றம் என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டாள். இவளை இவ்வளவு நேரம் பேச விட்டது என்னுடைய குற்றம். ரம்பா, நீ எந்த யமுனா நதி தீரத்தை கண்டு மலை மயங்கினாயோ அதே இடத்தில் நீ உணர்ச்சியற்ற சிலையாக போக கடவாய். பிரபு, என்ன இந்திரா அவசரப்பட்டு விட்டாய்? மனதை இழக விடு. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அடுத்து அதை வாங்க முடியாது. இந்திரா, ஆத்திரத்தில் பேசிவிட்டாள் ரம்பை. சிந்தித்து பார், ரம்பை அழகான நாட்டியக்காரி. அவளை இழந்தால் இந்த அவையே அழகை இழந்துவிடும். சாப விமோசனம் கொடு. வேண்டுமானால் பகலெல்லாம் கச்சிரையாக நின்று அஸ்தமனத்துக்கு பிறகு அவைக்கு வந்து ஆட வேண்டும். இதை தவிர வேற ஒன்றும் கேட்க வேண்டாம் நாரதரே. அன்று முதல் பகலில் கற்சிலையாகவும் இரவில் சுயரூபத்திலும் என் காலத்தை கழிக்கிறேன். என்னடா இது? நேரம் கழிச்சு வந்ததுக்காக உன்னை கல்லாக்கி நிக்க வச்சு விட்டான் முட்டாவே. எங்க அந்த இந்திரன்? சொல்லு. கரும்பாலையில புடிச்சு சார புடிச்சு வெள்ளமாக்கிறேன். நான் செய்த தவறுக்கு தண்டனை இது. யாரையும் குறை கூறி பயனில்லை. ஐயோ ஐயோ,
உனக்கு இத மாதிரி ஏமாந்த குணம் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்திரன் சாபம் கொடுத்துட்டான், நாளைக்கு யமதர்மன் சாபம் கொடுப்பான். இப்படி இருக்கிறவன் எல்லாம் சாபம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன ஆறுது? வானம் முடிய துரோம் உண்டு, வாழ்வில் ஏற்படும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆம், விடிவெள்ளி தோன்றிவிட்டது. நாம் போகலாமா? எங்க போறது? பூலோகத்துக்கு. வானம் வானம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். இனிமேல் நாம் இங்க இருக்கக்கூடாது.